لا إله إلا الله மற்றும் மடத்தக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாகவும் நம்முடைய பூர்வீக பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டியாரின் சார்பாகவும் நடைபெற்று வரும் நம்முடைய மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய மறைந்த ஈசா ஹஸ்ரத் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றவிருக்கின்ற ஹைதர் அலி மிஸ்வா ஹஸ்ரத் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய அப்துல்லா ஹஸ்ரத் அவர்களே, பூர்வீக பள்ளியின் தலைமை இமாம் அவர்களே, மற்றும் காலத்தின் அருமை கருதி இந்த அழைப்புதலில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து உலமா பெருமக்களே, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள ஜமாத்தார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்வேளையில் என்னுடைய சலாம்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளவாறே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின்படி மரணம் என்பது ஒரு முடிவாக கருதப்படுவதில்லை. ஏனென்றால் மறுமையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த ஹதீஸ்களின்படி நாம் நம்பிக்கை பெற்றவர்கள். அந்த வேளையில் நம்முடைய மறுமை நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் என்ன செய்தோமோ அதற்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை காட்டும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வினை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு ஹதீஸ்களை பேச பல உலமாக்கள் இருக்கிறார்கள். இந்த சபையில் ஒரு சில உண்மைகளை நான் தங்களிடம் பகிர விரும்புகிறேன். நம்முடைய ஈசா ஹஜ்ரத் அவர்கள் கிட்டத்தட்ட 57 ஆண்டு காலமாக, அதுவும் பூர்வீக பள்ளியில் பல்வேறு தரப்பட்ட நிர்வாகங்களுக்கிடையில் தன்னுடைய பணியினை சீரோடும் எப்படி ஒரு இமாம் ஒரு ஜமாத்தை கட்டுப்படுத்துகின்ற கூடிய வகையில் செயல்பட வேண்டுமோ அவையெல்லாம் நமக்கு அவர் நாம் வாழும் காலங்களில் காட்டி சென்றிருக்கிறார். ஏனென்றால் ஒரு பொது சபையில் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம், 3 வருடம் இப்படி இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 57 ஆண்டு காலம் அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து அந்த நிர்வாகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டுமென்றால் அந்த வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை, அவர் ஹதீஸின்படி வாழ்ந்த வாழ்க்கை என்று இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளவாறே இன்னொரு விஷயத்தை தங்களிடம் பகிர விரும்புகிறேன். என்னுடைய நகரமன்ற தேர்தல், நான் என்னுடைய நகரமன்ற தேர்தலில் யாரிடமும் போய் நான் ஆதரவு கேட்கவில்லை. அந்த சமயத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்றன. நம்முடைய ஈசா ஹஜ்ரத் அவர்கள் மறைமுகமாக கிட்டத்தட்ட இருக்கும் நகரமன்ற உறுப்பினர்களிடம் சென்று அவராகவே 2-3 நகரமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் தெரிவித்தார்கள். குறிப்பாக மாற்று மத நகரமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய ஓட்டுப்பதிவு முடிந்து வெற்றி பெற்றதாக அறிவித்தவுடன் என்னிடம் வந்து தெரிவித்தது, எல்லாம் சொன்னாங்க, உங்கள் ஈசா ஹஜ்ரத்தும் சொன்னாருங்க அப்படின்னு. நான் பெயர் வெளியிட விரும்பவில்லை. இப்படி ஈசா ஹஜ்ரத் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை, குறிப்பாக ஒரு சமூகத்திற்கான வாழ்க்கையை வாழ்ந்தார்.
அனைத்து சமுதாயத்தினரிடமும் அனைத்து மதத்தினரிடமும் ஒரு சகோதரத்துவத்தை பேணி காத்தார் என்று இவ்வேளையிலே தெரிவித்து, நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் இன்னும் பல கருத்துக்களை நான் தங்களிடம் தெரிவிக்கவிருந்தேன். லொஹர் தொழுகை நெருங்குகிறது. எனவே இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.